பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சமாதானத்தை தேடி அலைகிற மக்கள் ரொம்ப பெருகி இருக்கிறார்கள். அதிலும் இந்தியாவின் வடபகுதியில் உள்ள மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் ஏராளமான பேர் எங்கேயாவது சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லி தென்பகுதியில் இருக்கிற மக்களை காட்டிலும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை காட்டிலும் மிகுதியாய் பக்தியுள்ள மார்க்கத்தார் நம்முடைய இந்திய தேசத்திலே வடபகுதிகளில் அதிகமாக உண்டு. தங்களை வருத்தி கொண்டு தங்கள் பிள்ளைகளையே தெய்வத்திற்கு பலி கொடுத்து தங்கள் பெற்றோர்களை இப்படி பல்வேறு விதங்களில் எத்தனையோ செய்கின்ற மக்கள் உண்டு. நேரடியாக சில மலை வாழ் மக்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். தன்னுடைய குடும்பத்தின் சாபம் வறுமை நீங்குவதற்கு சில மனிதர்கள் பலரை பலி கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் நடந்திருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களை, சமாதானத்திற்காக உலகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் அதிகமாக விலையேறப்பெற்ற பொக்கிஷமாக கருதப்படுகின்ற வேதாகமம் நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சமாதானம் எங்கிருந்து வருகிறது, எப்படி நமக்கு அந்த சமாதானம் உண்டாகிறது என்பதை அழகாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் நம்மை அழகாக நடத்துகிறார். அதில் சங்கீதம் 119 165 இப்படி சொல்லுகிறது: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வேதம் என்பது ஏதோ ஒரு எழுதப்பட்ட, இல்லைன்றால் ஒரு அச்சிடப்பட்ட காகிதத்தில் யாரோ எழுதினதல்ல. தேவனே எழுதியிருக்கிற வார்த்தைகள் இது. தேவ பிள்ளைகள் மூலமாக அவைகள் எழுதியிருக்கிறார். இது வரலாற்று அறிஞர்களும் உலக அறிஞர்களும் இதை எப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து உலகத்தில் இன்றைக்கு அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விலையேறப்பெற்ற பொக்கிஷம் சத்திய வேதம். சாலமோன் ஞானி கூட மிக பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டியவர், ஒரு பெரிய அரசர். அவர் கூட சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகளில் என்ன சொல்லுகிறார்? என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கர்த்தருடைய போதகத்தை நீங்கள் மறந்து போகாதிருங்கள், அவருடைய வசனத்தை மறந்து போகாதிருங்கள். அது உங்களுக்கு பெரிய சமாதானத்தையும், இவர் அடிஷனலாக என்ன சொல்றாருன்னா, நீடித்த நாட்கள் தீர்க்க ஆயுசம் உண்டாகும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் இந்த வேதத்தை நேசிக்க எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக ஒரு பழைய பாடல், சத்திய வேதம் பக்தரின் கீதம். இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை துதிப்போமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு சேர்ந்து தெரியும் என்றால் ஆடுங்கள். ஏராளமான பரிசுத்தர்கள் கடந்து சென்ற பாதையில் உத்தம வழிகாட்டுகின்ற மார்க்கமே சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் கார். சத்திய வேதம், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம். இந்த வேதம் நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறது. இந்த வேதத்தை நேசிப்பவர்களுக்கு ஆமேன் தீர்க்க ஆயுசு உண்டு, நீடித்த நாட்கள் உண்டு. ஆமேன் சமாதானத்தை பெருகச் செய்கிற ஆமேன்
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை காத்து கொள்ளுகிறீர், எங்களை நடத்துகிறீர். இப்படி உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே, நீர் பகல் முழுவதும் எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாத்த விதங்களை, நன்மைகளை, எத்தனையோ பலவீனங்கள், எவ்வளவோ சோர்வுகள் வந்த பொழுதும் எங்களை ஆண்டவர் நீர் கூட இருந்து எங்களை தேற்றி நடத்தினரே, வழி நடத்தினீர். உமக்கு கோடி 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 நன்றிகளப்பா. பாதுகாப்பு தந்தீரப்பா, உமக்கு நன்றி. எல்லாவற்றிலையும் நாங்கள் உண்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மையே மகிமைப்படுத்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிற பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தினந்தோறும் காலையில் வாசிங்க. ஆமென். இரவுலையும் முடிஞ்சுன்னா நல்ல ஆண்டவரை துதித்தவரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.